அவர் ஒரு எவாஞ்சலிஸ்டாக இந்த பட்டணத்திலையும் தமிழ்நாட்டிலையும் வேறு இடங்கள்லையும் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்துகிறதை நினைத்து நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரக்கிறேன். என்னுடைய பேர் எவாஞ்சலிஸ்ட் பிரின்ஸ் ஜாக் இல்லையா? ஏமன் ஸ்தோத்திரம். காலை ஆராதனையில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. சமாதானத்தை குறித்து அவர் பேசினார். ஏமன் தேவன் தரக்கூடிய சமாதானம். ஏன் சமாதானத்தை இழக்கிறோம், இழந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்கிறதான தலைப்பில் பேசினார். இன்னைக்கு 2வது ஆராதனையில் வேற செய்தி தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏமன் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை அவர் கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா, உற்சாகமா, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி என்ன ஆமென் கீழே போகுது. ஆமென். கர்த்தர் நல்லவர். உண்மையிலே நான் நிறைய திருச்சபைகள் 2 ஆராதனைகளுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். அந்த செய்திகள் 2 செய்தியை அந்த ஒரு செய்தியை 2 ஆராதனைக்கும் கொடுத்துருக்கிறேன். ஆனால் உங்களுக்காக விசேஷமாக தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தான் சொல்லிட்டார், முடியாதுன்னா முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இவ்வளோதானா? வேறு உலக மனுஷன் சொல்லிட்டா ஒன்று இல்லைன்னு எனக்கு யாருமே இல்லைட்டு அப்படியான்னு ஓடிடுவோம். உங்களை ஆண்டு ரொம்ப நேசிக்கிறாருங்க. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கங்க. கேட்கல, உண்மையில எனக்கு ரொம்ப கேட்க மாட்டேங்க. அல்லேலூயா. சரி, வேதத்திலிருந்து நாம் வேகமாக நாம் நினைச்ச போகிறோம். ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். நன்றி அப்பா, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேர உலகமெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாம் ஏசையா உம் அன்பொன்றே போதுமையா, எனக்கு உம் அன்பொன்றே போதும். மறுபடியும் உலகமெல்லாம் கைகளை உயர்த்தி நல்லா இன்னொரு முறை சத்தமா ஒப்பு கொடுங்க. எஸ், இது மாயான உலகம். உங்க அன்புதான் நிரந்தரம். தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ததற்காக நன்றி. ஒரு மனதின் ஆவியானவர் இந்த இடத்துல நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இருந்தது 120 பேர், இருந்தது ஒரே ஒரு இருதயம். அந்த ஒரு இருதயத்தை இந்த இடத்துல காணப்படுகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேச போகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, மோசேயின் இடத்துல ஆண்டவரே அந்த தகப்பனை மேகத்தின் நடுவில் இருந்து பேசினீர். ஆண்டவரே, மலையில் வந்து பேசினீர். ஆண்டவரே, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வந்து பேசினீர், ஆலயத்தில் வந்து பேசினீர். ஆண்டவரே, சொல்லுகிறேன், நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னீர் ஐயா. இன்னைக்கு எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. ஆண்டவரே, மனுஷருக்காக ஊழியம் செய்யாதபடிக்கு ஒருவருக்கே ஊழியம் செய்து முடிக்க என் ஆண்டவர் என்னை நீர் பலப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உமக்கு ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை இந்த இடத்துல பேச ஆண்டவர் உதவி செய்வீராக. மாம்ச வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது, மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படக்கூடாது. ஆவியானவர் நீர் மாத்திரம் வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. என்னை முற்றிலும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். முழுவதும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்ககிட்ட பேச போகிறார்.
கோவமா சொல்லாங்க, சிரிச்சிட்டு சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹிந்தி தெரியாத என்ன இங்கே கொண்டு வச்சுட்டு, ஆனால் எனக்கு இப்போ தமிழ் ஆராதனை மட்டும்தான் அப்படி எனக்கு கூட கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், சரி, கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு கொஞ்சம் என்ன தோணிகிட்டே இருக்கும். இதுக்கு போன முறை வந்திருக்கும் என்ன செய்தி கொடுத்தேன் சொல்லுங்க பார்ப்போம். பாஸ்டர், உங்கள்கிட்ட நான் இது நான் உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட அது சொல்கிறேன், எல்லோரும் முன்னாடியுமே உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்களா ஃபோன் பண்ணி கேட்பேன், கண்டிப்பாக கேளுங்க. இல்லை சிரிக்காதுங்க. சிரிக்கிறதுக்கு பாஸ்டர் என்ன செய்யலை, எனக்கு நீங்கள் சிரிக்கும்போது எனக்கு உண்மையில் இருதயத்தில் வேதனை தான் வந்துச்சு. ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வரலல்ல, நம்ம ஜெபம் பண்ணணும். நம்மளாம் என்னங்க கிறிஸ்தவங்க? அதான் அன்று சொன்னார், போன ஆராதனை வேற, இந்த ஆராதனை வேற. ஆமாம், எனக்கெல்லாம் பாரம். உண்மையில் நான் நினச்சி பார்த்தேன், அந்த இதில் உட்காந்து யோசிச்சிட்டே இருந்தேன். நானும் அங்கங்கே இந்த எழுப்புதல், எனக்கு எழுப்புதலுக்காக மட்டும்தான் எனக்கு கொண்டு வந்தார் இந்த மும்பை பட்டணத்துக்கு. என்ன ஒன்றுமே மொழி தெரியாத ஆண்டவரே, எப்படி போய் நாங்கள் ஊழியம் செய்ய போகிறேன். அப்போ ஏசப்பா நீ போனார், வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆங்காங்கே ஃபுல்லாக ஒரே நோக்கம் எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்காக பாடுபடுகிற ஒரு பாஸ்டரை பார்க்கும்போது என் இருதயம் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். கவுனிங்க, ஏன்னா அப்படி ஒரு சின்ன மீட்டிங் நடத்துவேன். இப்போ நம்ம அண்ணன்ட்ட கூட நான் வரும்போது பேசிட்டு வந்தேன். அண்ணே, என்றைக்குண்ணே தசரா வருது, அதுக்கு முந்தின நாள் நிறைய சர்ச்சில் இப்போ முழுகிற ஜபமே கிடையாது, இங்கே கண்டிப்பாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். முள்ளிரவு ஜபம் சரி வைக்கணும்ண்ணே, ஆஃப் நைட்லாம் கிடையாதுங்க, முழு இரவு ஜபமாக இருக்கணும். அப்போ நான் கிருபை நடத்துவேன், இந்த அரவியில் மாதம் நடத்துவேன் சிலவங்க. ஏன்னா சர்ச்சில் எனக்கு முழுகிற ஜபங்கள் இல்லை. அப்போது நான் என்ன தசரா எனக்கு அப்பாவுக்கு முந்தின நாள் எப்படியாவது ஒரு நைட் ப்ரேயர் என்ன செய்யணும் வைக்கணும். அப்போ யோசிப்பேன், இப்போ இதுக்கெல்லாம் செலவு எனக்கு மொத்தத்தில் மாதத்தில் 3-4 இடத்துல ப்ரேயர் நடத்த ஒரு 10,000 ரூபா செலவாகும். அதுக்கு இவ்வளோ செலவாகுதுன்னு நினைப்பேன். 2.5 லட்சங்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குண்ணா. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா எதுக்குன்னா உங்களை உருவாக்க. ஆமேன் வந்துடாத, நாங்கள் இப்படியே இருந்துட்டு போகிறோமே, எங்களை எதுக்கு உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கலோ, நம்மளை உருவாக்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நம்ம வேகமாக வசனத்துக்குள்ளே கடந்து சொல்ல போகிறோம். போன முறை வந்திருக்கும் பொழுது எழுப்புதலுக்கு எனக்கா யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்னங்க, இந்த சபை அது எல்லா சபையிலையும் தருவாருங்க, அது அப்படி தான் எழுதி வச்சிருக்கீங்களோ. ஆமாம், எழுப்புதலுக்கு கர்த்தர் நம்மளை எப்படி ஆயத்தப்படுத்துவார், நீங்கள் எப்படி ஆயத்தம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 காரியத்தை அவனுடைய கிருபையால் சொன்னேன். எழுதி வைத்தவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஆமேன்னு சொல்லுங்களேன். எழுதி வைக்காதவங்களாம் நீங்கள் அந்த உண்மையில் சொல்லியிருக்கேன். வரும்போது ஒரு பைபிள் இருக்கணும். இப்போ உங்களுக்கு பாட்டு புக்கெல்லாம் இங்கே திரையில் என்ன செஞ்சிருது, பாட்டு எல்லாமே படித்த பாட்டு எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் எப்பவுமே பழைய காலத்து ஆள் பாட்டு தான் படிப்பேன் எனக்கு. ஏன்னா இந்த பழைய பாட்டுகளில் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் எதையுமே குறை சொல்ல விரும்பலை, ஆனால் பழைய பாட்டில் என்ன இருக்குன்னா, துதியும் இருக்கும், இன்னொன்று அதில் ரட்சிப்பும் இருக்கும், வருகையும் இருக்கும். இப்போ தீபனம் கர்த்தருக்கே, இப்போ அந்த பாட்டு படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆரம்பத்தில் தாய் மறந்தாலும் ஒரு ஆறுதலாக ஆண்டு அப்படியே அந்த பாட்டு வரும். கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கரை திருநீ பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுன்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாருன்னு இருக்கும். அந்த பாட்டுகள்லாம் அந்த பாட்டுலாம் அப்படி தான் இருக்கும். கடந்த நாட்களில் அது உன்னை பாதுகாத்துக்கு நன்றி சொல்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் அப்படின்னு இருக்கும். அந்த வருகையை குறித்து இருக்கும். இப்போ உள்ள பாட்டு ஃபுல்லாக ஒரே ஆசீர்வாதம் தான். சரிதானா, கேளுங்க. ஆனால் கொஞ்சம் அந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியம், மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. இப்போ தானே அப்புறம் இந்த பாட்டெலாம் கேட்க அழகாக இருக்கும், ஆனால் நம்மளை பரலோகத்துக்கு எது கொண்டு போகுது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, பார்த்தோம். சரி தானே. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்கண்ணே. இந்த உலகத்தில் எதனாலும் வாங்கிடலாம், இதை வாங்க முடியாது. என்னது? ஓ, அப்படி கர்த்தர் தருகிற ரட்சிப்பு. ஓகே, இப்போ நான் கொஸ்டினை தப்பாக கேட்டேன். கரெக்டு தான். இழந்து போயிட்டு திரும்ப வாங்கிடலாம், எதனால் இழந்ததுக்கு அப்புறம் கூட திரும்ப என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். இதை வாங்க முடியாது. என்னன்னு சொல்லுங்க பாப்பா. இன்னும் கொஞ்சம் அபிஷேகத்தை கூட சில ரொம்ப அழுது புலம்பிட்டு திடீர்னு ஆண்டு இறக்கப்பட்டு தந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று ஏங்க, அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையே இருக்குது, நீங்கள் என்ன ஜீவன் எட்டிய படக்குண்டு. சரி, வேற யாரோ கரெக்டாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. டைம், நேரத்தை திரும்ப வாங்கிடலாமா? இப்போ அடுத்த 10 மணிக்கு இப்போ ஒரு 8:30 நம்ம திரும்ப போய் அந்த ஆராதனை நடத்த முடியுமா? முடிஞ்சிட்டு என்னமா அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த நேரத்தை காலத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, திரும்ப வாங்க
முடியாது. அதை தான் நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்னதுன்னா காலம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, காலம். வேகமாக கர்த்தருடைய வார்த்தைகளாக நாம் கடந்து சொல்ல போகிறோம். நம்ம இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம திரும்ப வாங்கிருந்தோங்க. காரோ வீட ஒரு நல்ல ஒரு கார் வச்சுருக்கிறோம் அப்படின்னா சில நேரத்தில் அதை கொடுத்துருதோம், வேற கார் வாங்கிருந்தோம். பைக்கை கொடுக்குறோம் வாங்குறோம், செல்லை கொடுக்குறோம் வாங்குறோம். எதனாலும் நம்ம இழந்து போயிட்டு திரும்ப என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். ஆனால் நேரத்தை, காலத்தை, இங்கிலீஷில் டைம், ஹிந்தியில் அதை நம்ம திரும்ப என்ன செய்ய முடியாது, வாங்கவே முடியாது. அதை குறித்து தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். செய்தியின் தலைப்பு காலம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, காலம். சரிதானா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 54, 55, 56 எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. பைபிள் எல்லாரும் கொண்டு வந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 54, 55, 56 வாசிக்கிறோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரி, நல்ல பொறுமையாக நம்ம வாசிக்க போகிறோம். வாசிங்க என்னோடு கூட இணைந்து. பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன? நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவருடைய பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கிறார். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நல்லா கவனிங்க. எல்லாரையும் பார்த்து, அங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும் பொழுது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள். இப்ப நமக்கெல்லாம் தெரியும். என்னது தெரியும் அப்படின்னா, ஜூன் 15 கிட்ட வருதா, ஜூன் மாசம் ஆரம்பிக்குதா, நமக்கு தெரியுது. இப்ப என்ன செய்யும், மழை வரும். அக்டோபர் 15 கிட்ட வரப்போதா, என்ன செஞ்சிடும், மழை நின்றும். நவம்பர் ஆயிட்டா, குளிர் அடிக்க ஆரம்பிச்சிடும். மார்ச் மாசம் ஆரம்பிச்சிட்டா என்ன, பனி நின்றுட்டு என்ன ஆரம்பிச்சிடும், வெயில் ஆரம்பிச்சிடும். நமக்கு தெரியும் நம்ம பிள்ளைக்கு எப்போ எதை செய்யணும், எப்போ எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, எப்போ நம்ம எந்த வயசுல ஸ்கூல்ல சேர்க்கணும், எந்த வயசுல காலேஜ்ல சேர்க்கணும், எப்போ திருமணம் நடக்கணும், திருமணம் ஆகி இத்தனை அந்த ஒரு 2-3 மாசத்துல நம்ம பிள்ளை கன்சீவ் ஆயிருக்கணுமே, இத்தனை மாதத்துல குழந்தை பிறக்கணுமே, எல்லா காலத்தையும் நம்ம நிதானிக்கிறோம், எல்லா காலத்தையும் யோசித்து பார்க்கிறோம். அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ப நீ வானத்தின் தோற்றத்தையும் பூமியின் தோற்றத்தையும் என்ன செஞ்சத, நிதானிச்சு பார்த்துருத. இப்படிலாம் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை வைக்கிறார். ஜனங்களை பார்த்து பேசின ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார், மாயக்காரரே. யார் அந்த மாயக்காரர்? யாரை பார்த்து ஆண்டவர் அந்த இடத்துல மாயக்காரர் என்று சொன்னார்? வேதம் தெளிவா சொல்லுகிறது, இந்த காலத்தை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தை யாரெல்லாம் நிதானியாமல் இருக்கிறார்களோ, நிதானிக்கிறவர்கள் அல்ல, நிதானியாமல் இருப்பார்கள் அல்ல, அவர்கள் எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருந்தாலும் அவர்கள் மாயக்காரர்கள் தான். இது என்ன காலம்? நம்ம என்ன காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம என்னைக்காவது நிதானித்து பார்த்துருக்கிறோமா? என்னைக்காவது யோசிச்சு பார்க்கிறோமா? என்னைக்காவது சிந்தித்து பார்க்கிறோமா? என் அன்பு தேவ ஜனமே, இந்த உலக மனிதனுக்கு தெரியாது, ஒரு பாகால்கிட்ட வணங்கி இருக்கிறவனுக்கு தெரியாது, ஒரு இஸ்லாமியனுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு எனக்கு இந்த காலத்தை நம்ம நிதானிச்சு பார்த்துருக்கணும். நம்ம பார்க்கிறோமா? அது சொல்ல, மாயக்காரரே. நம்ம நிதானிச்சிருப்போமானால் இப்போ நம்ம இப்படி உட்கார்ந்துருக்க மாட்டோம். சிஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னாங்க. சிஸ்டர் பாஸ்டர், ஓகே, சிஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னாங்க. நிறைய கேம்ப் நடக்குது, ஆனால் என்ன இல்லை, சொல்லுங்கம்மா உங்கள்கிட்ட தானே சொன்னாங்க, செயல்படலை. ஏன் செயல்பட மாட்டோம்? ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செயல்படலை? ஏன் விசுவாச கூட்டங்கள் சீசர் கூட்டமாக மாறலை? நிதானிக்கலை. நம்ம என்ன காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இதை அப்படி தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சில காரியத்தை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்தில் சீஷர்கள் தனித்து வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிற இந்த கடைசி காலம் எப்போ
சொல்லுங்க, இந்த கடைசி காலம் எப்போ வரும், எப்போ நடக்கும், அது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சீசல்கிட்ட வந்து கேட்கும்பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், அநேகர் உங்களை வந்து என்ன செய்வாங்க, வஞ்சிப்பார்கள், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நீங்க நிறைய ஊழியங்கள் வந்துட்டுங்க, புதிய உடன்படிக்கைங்கிறாங்க, ஆசீர்வாதம்ங்கிறாங்க, கிரேஸ் ஒன்லி கிரேஸ், ஆண்டவர் கிருபையா இருக்கு, நீ எவ்வளவு நாள் பாவம் செஞ்சுக்க கர்த்தரோட ஒருத்தர் வந்து சொடக்கு போட்டு சொல்ற பிரசங்கத்தில் என்ன சொல்றாருன்னா, என் சபைக்கு 3 மாசத்துல அவன் வந்தா அவனை நான் என்ன சொன்ன பணக்காரனாக்கி, அதை சொல்லி இன்னைக்கு ஜனங்கள் இழுக்கிறாங்க. பரிசுத்தத்தை பேச விரும்பல, ரட்சிப்பை குறித்து பேசல. இன்னைக்கு அநேக சபைக்குள்ள பரலோகம் என்கிற வார்த்தையே இல்ல. இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. பரலோகம் பரலோகம் பரலோகம். ஒரு காலத்துல பரலோகத்தை மட்டுமே பேசினாங்க, ஆத்துமாக்கு ஓடி ஓடி வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆத்துமாவை தக்க வச்சுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பரலோகம், என் ஆண்டவர் கற்ப வேதனைப்படுகிறார், என் ஜனங்கள் பரலோகம் வரணுமே. ஆண்டவர் ரத்த சிந்தினது எதுக்கு, என் பிள்ளை பரலோகத்துக்கு வந்துடணும். ஏன்னா இந்த உலகம் நிரந்தரம் இல்ல. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா, உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க. கடைசி காலத்தில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்வி உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமா? ஏதோ யுத்தம் நடக்குன்னு பார்த்துட்டு இருப்பாங்க, நியூஸை பார்ப்பாங்க, உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு யுத்தம் நடக்குதான்ப்பா, எப்போ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஆண்டு வச்சிருக்கிற திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமா? கடைசி காலத்தில் பஞ்சம் வரும், பஞ்சம் வந்துட்டே இருக்குது, அரிசி ஒரு ரேட்டுக்கு போயிட்டே இருக்குது, கோதுமை பாடி விளைஞ்சு விலை கூட்டிக்கிட்டு போயிட்டே இருக்குது, பெட்ரோல் டீசல் எல்லாமே கூட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி எலியாவின் காலத்தில் வந்த மாதிரி உடனே பஞ்சம் வர போகிறது கிடையாது. யோசேப்பின் காலத்தில் வந்த மாதிரி உடனே பஞ்சம் வர போகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்மளால வாங்க முடியாத அளவுக்கு பஞ்சம் வரும். உங்களுக்கு எனக்கும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா? கொள்ளை நோய் வரும். எங்க கொரோனா வந்துச்சு, இப்போ குரங்கம்மேன்னு ஒரு வியாதி வந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ 126 நாட்டுக்குள்ள இந்த குரங்கம்மை நோய் உள்ள போயிடுச்சு, இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. உங்களுக்கு எனக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியுமா? இது கடைசி காலம்னு சொல்லி உங்களுக்கு எனக்கும் தெரியுங்க, அவங்களுக்கு தெரியுமா? என்னைக்கா நிதானிச்சு பார்க்கீங்களா? பாஸ்டர் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிப்பாங்க, அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசு, அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசு. ஒருவேளை என்ன வெளியிடத்துல பழகிறவங்களுக்கு என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை தெரியாது. தேவ சமூகத்தில் கதறதெல்லாம் ஒன்று தாங்க, மும்பை பட்டணத்தில் எழுப்புதல் வரணும் ஆண்டவரே. அதுக்கு முதல்ல ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், உண்மை அறிந்த ஜனங்கள் இந்த காலத்தை நிதானிக்கணுமே, இந்த காலம் என்னன்னு புரிஞ்சுக்கிடணுமே. ஒரு நாள் முழிச்சிருந்து ஜெபிக்க முடியல இன்னைக்கு நம்மளால, ஒரு 3 நாள் வைத்த பட்டினி போட முடியல நம்மளால. வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்துல இது எல்லாம் நடக்குண்டு உங்களுக்கு தெரியுங்க. அதான் அன்று மாயக்காரரே, நீங்க நிதானிக்காம வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் நான் யாரு? என்ன சொல்ல கஷ்டமா இருக்கா? நான் நிதானிக்கிறவங்கள பற்றி சொல்லலை. நீங்கள் நிதானிக்கலன்னா உங்கள் உள்ள உங்கள்கிட்ட பேசும், உங்கள் இருதயமே உங்கள்கிட்ட சொல்லும், நீ தான் அது, உன்னதான் அன்று பேசிகிட்டு இருக்கிறாரியா. நம்ம எங்கெங்கே ஓடுறோம், என்னை எவ்வளோ சம்பாதிக்கலாம், எப்படி என்னடா பண்ணலாம், எப்படி உயரலாம். ஆசீர்வாதம் தேவைதாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் தேவையை கர்த்தர் கண்டிப்பாக சந்திப்பாரியா. ஒரு நாள் என்னை கைவிடவே ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு சாப்பாடு எனக்கு கிடைக்கலையா, கர்த்தர் சொல்கிறார் நீ ஃபாஸ்டிங் இருன்னு சொல்கிறார், அவ்வளோதான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படிலாம் இது வரைக்கும் நடந்தது கிடையாது, அவ்வளோதான். அப்படி தான் என்னுடைய விசுவாசம். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னை ஊழியத்துக்கு கூப்பிடும்பொழுது பாஸ்டர் என்ன சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, 20 வயசு அப்போ எனக்கு, ஊழியத்துக்கு போ நாங்கள் பாரு சாதாரண உலக எஜமான்ட்ட வேலை செய்கிறோம், எங்களையே கர்த்தர் இப்படி வச்சிருக்காரு, உன்னை அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி அப்படி தான் சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. மீன்ஸ் எனக்கு அழைப்பு இருக்குது, எங்கள் அம்மா விட மாட்டேன்ட்டாங்க ஆரம்பத்தில். அப்போ இப்படி தான் எங்கள் உறவினர்கள்லாம் சொல்லுவாங்க, போ அப்படிங்கிறாங்க, நல்லாயிருக்கும், அப்படி நல்லா ஆண்டணும், அப்படி உயர்த்திடுவார் அப்படின்னாங்க. இப்போ ஏசப்பட்ட கேட்கேன், நான் வந்து தரித்திரனாகவும் பெறக்கூடாது, ஐஸ்வர்யனாகவும் நினைஞ்சிட வேண்டாம், அன்னன்னைக்குள்ள போஜனத்தை எனக்கு தாங்க, அது போதும். அப்படி தான் ஏசப்பாவே ஜபத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீல? ஆமீன் இதுக்கெலாம் வராத, ஆமீன் வராது, ஐஸ்வர்யம் ஆகணும்னா தானே வருவேண்ணே. கவனிங்க, காலம் ரொம்ப முக்கியங்க, திரும்ப வராது.
அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காலத்தை நீ நம்ம நிதானித்து பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஒரு 3 பகுதியை நம்ம வேகமாக தியானிக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்கள் இப்போ தாங்க ஆரம்பிக்க போகிறேன். ஆமேன். இப்போ தானே அப்படிங்கிறாருங்க, கரெக்டாக முடிச்சிருவேன். ஆனால் இப்போ போன ட்ரிப்புக்காக டைம் சொன்னாங்க பாஸ்டர், இந்த ட்ரிப் டைமே சொல்லலை. பாஸ்டர் மேலே கோபமாக வருதோ உங்களுக்கு? எப்படி சொல்லாமல் இருந்திருப்பா தம்பி? ஏன் போன ட்ரிப் அந்த உனக்கு தெரியலையாகும்? கரெக்டாக முடிச்சிருப்பதுக்கு அப்படின்னு நினைக்கலாம். முடிச்சிடும்ண்ணே. சரி, கர்த்தர் நல்லவர். கவனிங்க. அப்போது இந்த காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? ஏசப்பா அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். சத்தமா பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், ஏசப்பா ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆமாம், மற்ற ஆட்கள் பேசுகிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது, சரியா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னங்க நம்ம தேசத்தில் உலகத்தில் ஒரே வியாதியாக வருது. தைரியமாக சொல்லணும், ஆமாங்க இங்கே பைபிளில் இருக்குது, ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, கடைசி காலத்தில் ஏசப்பா நான் மறுபடியும் வருவேன் அப்படி என்னைக்கா சொல்லியிருக்கல? யார்ட்டையாவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் அறியாத ஆள்கிட்ட தெரியாமல் என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? நான் என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவேன், அவன் சண்டை போடுவான்னு வச்சுக்கோங்களேன், என்னால் நீ அதை பற்றி பேச பரவாயில்ல. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையில்லை. என்ன ஆமீன் வராது? துட்டு கொடுப்பான்ப்பா, அதான் நமக்கு வேணும் இல்லைங்க. நான் உன்னை சொல்கிறேன், அவன் அதாவது உண்மையான ஃப்ரெண்ட் சொல்கிறேன், அவனும் சில சொல்ல வைக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேசும்போது அவனை ரட்சிப்புக்குள்ளே அவனை இழுக்க முடியலைன்னா அப்போ அவன் பின்னாடியே ஓடி அவனை ரட்சிப்புக்குள்ளே இழுக்க தான் கத்துற அவங்க கூட நம்மளை இணைச்சிருக்காரு. உண்மைன்னு வராத இல்லை தம்பி, கஷ்டத்தில் பணம் தந்து உதவுக்கு நம்மளை இணைச்சிருக்காரு, அப்படி தானே? எதுக்கு தான் நம்மளை இணைச்சிருக்கிறார்? மைண்ட் அப்படியே ஓடிட்டே இருக்கணும், பரலோகத்தில் ஆத்மாவை சேகரிக்கணும்னு சொல்லி. சரி கவனிங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் என்ன செஞ்சால் அந்த எழுப்புதலை பார்க்க முடியும்? ஆமேன்னு சொல்லுங்களேன். சிம்பிளாக வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலன் இங்கே பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாளை நாளை என்று நாளை கடத்தியே நாசம் அடையாதே, மாய உலகத்தின் மயக்கும் பாதையில் மனதை செலுத்தாதே. இது கன்வென்ஷன் பழைய பாட்டு. இந்த பாட்டு நான் அப்போ ரசிக்கப்பட்ட புதுசில் பார்த்துக்கோங்க. அப்போ சில நேரத்தில் அப்படி தான், 2011 சில நேரத்துலையும் அப்படி தான். இன்னைக்கு ஜோம்னில் நாளைக்கு ஜோம்னிக்கிடுமே, இன்றைக்கி ஃபாஸ்டிங் நாளைக்கு பண்ணிக்கிடுவோமே, இந்த ஒன்றை மட்டும் இன்னைக்கு பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன செஞ்சுருவோம்? விட்டுருவோம். நம்ம நிறைய இப்படி தான் பண்ணுவோம். இந்த நியூ இயரோட விட்டுறணும், இந்த கிறிஸ்மஸோடு விட்டுறணும், இந்த குட் ஃப்ரைடேயோடு விட்டுறணும், ஏன் பிறந்த நாளோடு விட்டுறணும், இப்படி நாளைக்குன்னு போயிட்டு இருப்போம்ல. அப்போ எங்கள் ஊரில் இருந்த சபையிலே இருந்த பாட்டு அடிக்கடி படிப்பார். இப்படி என்னமோ நம்மளை பாட்டு படித்த மாதிரி இருக்கும். நான் படிக்க பாருங்கள், உங்களையே படித்த மாதிரி இருக்கும் பாருங்கள். நாளை நாளை என்று நாளை கடத்தியே நாசம் அடையாதே, மாய உலகத்தின் மயக்கும் பாதையில் மனதை செலுத்தாதே. வாலிபனே, நாளை நாளை என்று நாளை கடத்தியே நாசம் அடையாதே, மாய உலகத்தின் மயக்கும் பாதையில் மனதை செலுத்தாதே. காலங்கள் போனா திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனா திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு நான் கர்த்தருக்காக வாழுவேன், இன்னும் 1 வருஷம் போகட்டும், இந்த கடன் அடைச்சிட்டோம்னா நான் கர்த்தருக்காக வாழ்ந்துருவேன், இந்த வியாதியை மாத்திட்டோம்னா நான் கர்த்தருக்காக வாழ்ந்துருவேன். இல்ல எந்த நிலைமையிலும் நான் கர்த்தருக்காக வாழுவேன். கலாத்திய திருச்சபைக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது பவுல் சொல்லுகிறார், முந்தி நான் உங்களிடத்தில் பிரசங்கம் பண்ண வரும் பொழுது பலவீனத்தோடு நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்த, பலவீனமே இருந்தாலும் கர்த்தரை குறித்து சொல்லுவேன். அதுதாங்க வாழ்க்கை. அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். நீ பணக்காரனாயிரணும், வீடு வாசல் பங்களாலாம் எல்லாத்தையும் தருவார், அப்படியே அதுக்கு பின்னாடி ஓடுனல்ல. முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு, எல்லாத்தையும் உனக்கு தருவேன். நம்ம எதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த காலத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை சொல்லுங்கம்மா பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால்
இப்போ வேதத்தில் ஒரு காரியம் நான் ஒரு ரெண்டு பேரை நம்ம தியானிக்க போகிறோம். சரிதானா? காலத்தை பிரயோஜனப்படுத்தினவங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் போனவங்க. ஒரே பகுதியை மட்டும்தான் தியானிக்க போகிறோம். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38லேருந்து 42 வரை. நம்ம எல்லாரும் எடுத்துக்கோங்க, சேர்ந்து வாசிக்க போகிறோம். கவனிங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38லேருந்து 42 வரை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்களா ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, வாசிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து அதை நல்லா உணர்ந்து வாசிப்போம். 38லேருந்து 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே அவர் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா. கவனிங்க, ஏசப்பா அடிக்கடி மார்த்தாள், மரியாள், லாசரு இந்த பெத்தானியா ஊருக்கு போகும் பொழுதெல்லாம், அது பக்கத்தில் போகும் பொழுதெல்லாம் இவங்க வீட்டில் போய் தங்குறது வழக்கம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே போல் ஆண்டவர் இந்த மார்த்தாள், மரியாள் வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க? வாராங்க. கவனிங்க, அந்த இடத்துக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு யார் தான் ஆண்டவரை பார்க்குறா? மார்த்தாள் இயேசுவை பார்த்த உடனே, இயேசுப்பா வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லி அப்படி கூப்பிட்ட உடனே ஒரு சேரோ இல்லை பாயோ, அந்த காலத்தில் என்ன இருந்துச்சோ அந்த ஏதோ போட்டு உட்கார வச்சுட்டு இவன் என்ன பண்ணுறா? வீட்டு வேலையை பார்க்க போயிருந்தா. எங்கே போயிருந்தா? ஆமாம், நம்மளும் அப்படி தான். இப்படி நிறைய பேர் அப்படி தான். ஏசப்பாவை ஏற்றி கொண்டுட்டோம். ஏசப்பா சொந்த ரட்சகரை நம்ம, ஏசப்பா நீர் தான் மெய்யான தெய்வம், நீர் தான் நல்லவர், நல்லா ஆராதிக்கிங்க, நல்லா ஆராதிக்கிங்க, நீர் தான் வல்லவர், நல்லவர், நல்லா எல்லாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டோம். ஆனால் சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நம்ம உலக காரியத்தை பார்க்க ஓடிடுதோம். அவர் சொல்கிறாரு, உலகத்துக்கும் உனக்கும் சொல்லியிருக்கிறாரு இல்லையாங்க? ஆமாம், நீ இவ்வுலகத்திற்குரியவன். ஏசப்பா சொல்லியிருக்காங்களா இல்லையா? யாரை பார்த்து சொன்னாங்க? பாஸ்டரை பார்த்து என்ன பார்த்து மட்டுமா? தம்பி அதெல்லாம் அந்த காலம் அப்படியா? இல்லை, வாசிக்கிற உனக்கு எனக்கும், உங்களுக்கும் எனக்கும் தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ உலகத்திற்குரியவன் அல்ல. உலகம் ஒன்றை பகைச்சு ஆச்சரியப்படாத. அது ஒன்றை பாய்க்கும்ல, என்ன செஞ்சுட்டு பகைச்சிட்டு உலகம் ஒன்றை பகைக்க தான் செய்யும். ஏன்னா நீ உலகத்திற்குரியவன் அல்ல. கவனிங்க, இப்போ மார்த்தாலே மாதிரி தான் நம்மளும். ஏசப்பாவை எல்லாம் ஏசு கொண்டாச்சு. ஆனால் அவர் ஒரு வரத்தில் இருக்காரு, நம்ம ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு என்ன செய்தோம் இருக்குதும். இப்போ அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு மரியாள் தண்ணி எடுக்க போனாலும் எங்கே போனாங்களோ தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மரியாள் என்ன செய்கிறாங்க? வாராங்க. மரியாள் வந்த உடனே, இயேசுவை பார்த்த உடனே அவளுக்குள்ள பெரிய சந்தோஷம். சொல்லுங்கம்மா, என்ன வந்துச்சு? சந்தோஷத்தில் என்ன பண்ணுறா? எப்போ இவர் வார்த்தையை கேட்க எத்தனை ஜனங்கள் அங்கும் இங்குமா ஓடுறாங்க, இவரை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் ஓடுறாங்க, ஓட்டை பிடிச்சிட்டுலாம் உள்ள இறங்குறாங்கப்பா. ஆமாவா இல்லையாங்க? மலைக்கு மேலே ஏறுறாங்களே, இந்த ஏசப்பா என் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களே, இவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்படியே இந்த மரியாள் என்ன பண்ணிருந்தா? தேவனுடைய பாதத்தில் உட்காந்துருதா. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எங்கே உட்காந்துருதா? பாதத்தில் உட்காந்துருதா. இப்போ உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்த உலக காரியத்தை பார்த்துட்டு இருந்தாலும் மார்த்தாள் அவளுக்கு ஒரு கோபம் வருது. என்ன வருது? சத்தமாக சொல்லுங்க. வேகமாக வார. எனக்கு இது வாசிமே கொஞ்சம் சிரிச்சேனா, இருந்தாலும் கூட சொல்ல. வேகமாக வந்து என்ன சொல்கிறா? கவலைப்படாதன்னு சொன்ன ஆண்டவரை பார்த்து, நான் தனியே வேலை செய்யும்படி என்னை விட்டு வந்திருக்கிறேனே, தனியே விட்டு வந்திருக்கிற என்னை குறித்து உமக்கு. மார்த்தாள் சொல்ற, உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? நான் தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாளே, நான் எப்படி வீடு கட்டுவேன், கடன் அடைப்பேன், சீட்டு அடைப்பேன், என் பிள்ளையை எப்படி படிக்க வைப்பேன்னு சொல்லி அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுற. தேவையானது ஒன்றே. தேவ சமூகத்தில் காத்துறேன். பாஸ்டர் போன தடவை கொஞ்சம் கை தட்டினாங்க, இப்போ ரொம்ப மோசம்ண்ணே. கொஞ்சம் கையை தான் தட்டுங்களேன். லேலுயா.
அல்லேலூயா. தேவையானது ஒன்றே, அவருடைய சமூகம். நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த மாசத்துலேருந்து முழுகிற ஜெபம் வந்துருண்டு. என்ன ஆமேன் மெதுவாக வருது. எங்க பாஸ்டரை பார்க்காதுங்க. பாஸ்டர் அவங்க வைக்கலையா, நீங்கள் போய் சொல்லணும். பாஸ்டர் அவங்க எப்படி உங்கள்கிட்ட சொல்லுதாங்க, நீங்கள் வந்து சொல்லுங்கள் பாஸ்டர் ஒரு முழுகிற ஜெபத்தை நடத்துங்க. நாங்கள் எல்லோரும் கண்டிப்பாக என்ன செய்வோம்? என்ன சத்தம் கீழே போகுது, வருவோம். ஆமாம் ஆமாம். இல்லை 4 மணிக்கெலாம் முடிச்சா நாங்கள் போக முடியாது. அப்போ 5 மணி வரை வைக்க சொல்லுங்கள், 6 மணி வரை வைக்க சொல்லுங்கள், காலையிலே போங்க. மறுபடியும் சொல்கிறேன், காலத்தை நிதானிங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் விட்டுட்டோம். இந்த கொஞ்சம் காலம் தான் இருக்குது. ஏசப்பா ரொம்ப சீக்கிரத்தில் வர போகிறாரு. இஸ்ரவேல் யுத்தம் பயங்கரமாக பாருங்கள். பேரங்க கொஞ்சம் முஸ்லீம் பேராக மரமாட்டேங்க. இஸ்ரபுல்லாத்து அப்படி இப்படிமா வந்து இப்போ சீரியாவுக்கு வந்துட்டு, அடுத்து துருக்கி, அடுத்து ரஷ்யா எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ண போது 3ஆம் உலக போகிற வரப்போது. இதுக்கு ஊடல தான் ஒரு ரிவைவல் நடக்க போகுது. ஏசப்பா ரொம்ப சீக்கிரத்தில் வர போகிறாரு. காலத்தை பயன்படுத்துங்க. அந்த ரிவைவல், அந்த எழுப்புதலுக்கு தான் உங்களே என்ன ஆண்டு சொல்லி பயன்படுத்து. இந்த காலத்தை விட்டுறாத. அம்மீன்னு சொல்லுங்களேன். பத்லாப்பூர்லாம் இப்படிப்பட்ட திருச்சபையில் என்னால் பார்க்க முடியல, இருக்கான்னு தெரியல, நான் பார்க்கல. அப்படின்னு போவேன். அப்போ அவங்க வீட்டுக்கு கூட ஆரம்பிச்சு ஒரு காலில் சின்னதாக ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒரு ப்ரேயர் நடத்துவேன். எனக்குள்ள ஒரு பாரம். அந்த ஒயாமல் சொல்லிக்கிட்டே இருப்பார், இங்குள்ள வாலிபனை பிடிச்சிரு. யூத் மீட்டிங்னு சொன்னேன். 4 பேர் வந்தாங்க. பரவாயில்லப்பா வாங்க அப்படியே சொல்லி ஆண்டு எனக்கு இருதயத்தை போட்டு சும்மா மட்டும் இருந்துடக்கூடாது ஏசப்பா. ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. அப்படியே இருந்தா ஏசப்பா சொல்லணும், ஒரு 2 நாள் ஃபாஸ்டிங் அப்பனா வீட்டுக்குள்ளே இருக்கணும். சும்மா மட்டும் வீட்டுக்குள்ளே நினைச்சிடக்கூடாது, இருந்துடவே கூடாது. நமக்குள்ள அந்த பாரம் வரும். ஏசப்பாவுக்கு நான் என்ன செய்யணும்? ஓடுறோம் பார்த்தீங்களா? காலையில் எந்திரிக்கிறோம் 5 மணிக்கு 4 மணிக்கு, சில நேரத்தில் 7 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு எடுத்துகிட்டு காலையிலே ட்ரெயினில் அவ்வளோ கூட்டம். என்ன கூட்டம் பாம்பேல, அவ்வளோ கூட்டத்தில் அப்படி நெருக்கி எடுத்து அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம், அதை செய்கிறோம் இதை செய்கிறோம். எதுக்கு? பணம் சம்பாதிக்க. கொஞ்சம் ஓடுங்க ஆத்மாவை சம்பாதிக்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் ஓடுங்க ஆத்மாவை சம்பாதிச்சுட்டு இங்கே கூட்டம் வந்துருங்கன்னா ஒரு அலிலியா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. ஒன்றை மட்டும் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சுவிசேஷன் என்னதான் சொல்கிறேன், சுவிசேஷன் சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து ஊழியத்துக்கு வந்துட்டு ஒரு நாள் உங்களே பார்த்துட்டு நான் இங்கே ஒரு சபை ஆரம்பிச்சிருக்கேன் வாங்கன்னு சொல்லிட்டா நீங்கள் அப்படி முத்திரையாக குத்திடணும், இவன் ஒரு கள்ள ஊழியக்காரன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆமீன் வர முடியாது, வரவே வராது. என்னமோ தம்பி உன்னைய பற்றியே நான் என்ன சொல்ல வரேன்னு கவனிங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, கர்த்தாவை உமது நாமத்தின் நிமித்த பிசாசை துரத்தணுமே, கர்த்தாவை உமது நாமத்தின் நிமித்த தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, எல்லாத்தையும் சொல்லிட்டு அற்புதங்களை செய்தோம். அப்போ ஏசப்பா சொல்லுவார், எல்லாத்தையும் செஞ்ச, ஆனால் எவன் என் சித்தத்தின்படி செய்கிறானோ. பாஸ்டர் அழைப்புனா பாஸ்டர் ஊழியத்தை தான் செய்யணும், சுவிசேஷகர் அழைப்புனா சுவிசேஷ ஊழியத்தை தான் செய்யணும், போதகர் அழைப்புனா போதகர். ஆனால் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒன்று ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும். கையை தட்டுங்கம்மா. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒண்ணு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும். அழைப்பை விட்டுறக்கூடாது, அழைப்பை மாற்றிடக்கூடாது. காலத்தை சரியா பிரயோஜனப்படுத்துங்க. ஆமீன்னு சொல்லுங்களேன். நான் சென்னை பட்டணத்துக்கு படிச்சு முடிச்சு வேலைக்கு போகும்பொழுது மே மாதம் வேலைக்கு போனேன். ஜூலை மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் திருநெல்வேலிக்கு திரும்பி. உண்மையில சொல்றேங்க, ஒரு 6 மாதம் நான் என்ன தெரியுமா நினச்சேன், திருநெல்வேலியில் வேலை கிடைக்கட்டும் போகிறேன்னு சொல்லி 6 மாதம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போவுமே எனக்கு குத்தும். சொன்ன உடனே வந்திருந்தேன், என்ன கத்த நம்மளை உயர்த்திருப்பாரோ. காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே. ரொம்ப அழுவேன். வாலிபர்களே கேட்டுக்கிடுங்க, யாரெல்லாம் வாலிபர்னு தெரியல, கலந்து இருக்கிறீங்க, பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்பவும் அழுற ஒரு காரியம், 17 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டான். 17வது வயசுல தான் ரசிக்கப்பட்ட போய் சொல்ல, 17 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒருத்தன் மேலே கோவம் வரும், பிசாசு என்னை பாவத்தில் அடிமைப்படுத்தி வச்சுட்டானே, 17 வருஷம் அவன் பிடியில் போய் சிக்கிட்டானே, இன்னைக்கு ஒப்புக்கொடு, இன்னிலிருந்து நான் உலகத்துக்கு அல்ல, மொத்த காலி ஏசப்பாவுக்கு மட்டும்தான். ஃபஸ்ட்டு இந்த நேரத்தை நான் ஏசப்பாவுக்கு தான் ஏன் பயன்படுத்துவேன். ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த காலம் நேரத்தை கர்த்தருக்கு பயன்படுத்தினேன். அப்புறம் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமல்லியா சொல்லுங்களேன். கவனிங்க, மார்த்தா ஃபஸ்ட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது யாரு? எதனால? சத்தமா. இயேசுவை ஏற்றுக்கொண்டது முக்கியம் அல்ல, அதுக்கப்புறம் அவர் கூடவே வாழணும், அவர் கூடவே இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, மரியாதை போல நீங்களும் நானும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஏற்றுக்கொண்டுட்டேன் அது போதும், அப்படி கிடையாது. அவர் கூடவே வாழணும்.
அவர் கூடவே இருக்கணும். மூச்சுக்கு மூச்சு இயேசு 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 இயேசு. நான் சொல்லுவேன், ஏசப்பாட்ட நான் விடு மூச்சு எழுப்புதல், நான் விடு மூச்சு மும்பையின் எழுப்புதல், நான் விடு மூச்சு மும்பையின் எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்காக காத்திருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. எப்போ வரும், எப்போ அப்படி ஒவ்வொரு நாளும் அழுகிற, எப்போ அந்த எழுப்புதல் வரப்போகுது, அந்த அபிஷேகம் அனாயிண்டிங் காத்திருக்கணும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காலம் கொஞ்சம் தான் இருக்குது, பயன்படுத்தணும். ரெண்டாவது ஒரு பகுதியை நம்ம தியானிக்கலாம். எடுத்துங்க பார்க்கலாம். எடுத்துக்கோங்க வேகமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியம். இது யாருன்னா அவர் கூடவே இருந்த ஒரு கூட்டம். அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36 46 வரை. Matthew chapter 26 verse 36 to 46. எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா? ஆமென். எல்லாரும் வாசிப்போமா? வேகமாக வாசிச்சிருவோம். சரி தானே? எல்லாரும், ஏன்னா புரியும் உங்களுக்கு. அப்போ தான் எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். இங்கிலீஷில் இருக்கிறவங்க இங்கிலீஷில் எடுங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க. சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. என்னடா பேசுறீங்க? பாஸ்டரையும் கவனிக்க விடாம நீங்களும் கவனிக்காம இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும். ரொம்ப சின்ன பசங்க கிடையாது. சத்தம் போட உடனே ஏசப்பா வந்து ரொம்ப இதுக்கு பயபக்தியோட இருந்தால் உனக்கு ஞானம் தருவார். சரியா? சரி, அல்லேலூயா. சரி, கவனிங்க. நம்ம வாசிக்கலாம் 36 46 வரை. அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சச்சு அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகிறது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீசரிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இது யார் அப்படின்னா, ஏசப்பா கூடவே இருந்தவங்க 3.5 வருஷம். எத்தனை வருஷம்? 3.5 வருஷம். கடல் மேலே நடந்தவரும் அங்கே தான் இருக்கிறாரு. 5 அப்போ 2 மீனை வச்சு 12 கூட நிறைய இடத்து, அப்போ நீ எல்லாரும் சாப்பிடுங்க. அந்த 12 பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க. இல்லை சாரி, ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் பிஸியாக வேறு வேலைக்கு போயிட்டாப்புல, காட்டி கொடுக்க போயிட்டாப்புல. மிச்சம் 11 பேர் அங்கே தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவ்வளோத்துக்குள்ளே இருந்தவங்க. இப்போ என்ன பண்ணாங்க, என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஏப்பா நீங்கள் ஒரு 8 பேர் இங்கே இருங்க, இன்னும் ஒரு 3 பேரை மட்டும் என்ன செய்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் என்கிட்ட நெருங்கி வந்துக்கோ, இங்கே இரு அப்படிங்கிறார். இங்கே இருங்க, நான் உள்ளே போய் என்ன செய்கிறேன், ஜோம்னிட்டு வாரேன். இப்போ ஏசப்பா என்ன சொல்லிட்டு போகிறாரு, ஒன்று தான் சொன்னார். என்ன சொன்னார்? 1 மணி நேரம்லாம் சொல்லலைங்க. அப்போ என்ன தான் சொன்னார்? அவ்வளோதான் சொன்னார். விழித்திருங்கள். ஜெபிக்க கூட சொல்லலை. என்ன தான் சொன்னார்? ஃபஸ்ட்டு ஒன்று தான் சொன்னார். முழிச்சிட்டு மட்டும் இருந்துங்க. எப்போ வருவேன் நினைச்சியாது தெரியாது. இப்போ உங்கள் வீட்டில் இன்றைக்கி திருடன் வருவானா நம்ம முழிச்சிருப்போம், அப்படி தானே? அவன் சொல்லிட்டு வந்தாமல் நம்ம முழிச்சு தானே இருப்போம். ஆனால் அவர் சொல்லாமல் தான் ஏசப்பா நினச்சி போகிறாங்க வர. இங்கே கவனிங்க, ஏசப்பா ஒன்று தாங்க கேட்குறாரு, விழித்திருங்கள். பாருங்க, 3.5 வருஷம் அவர் கூடவே இருந்து ஒரு வேலைக்கும் போகாமல் 3 வேளை சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல தங்க இடம், நிறையா அவங்கள அதிகாரத்தை கொடுத்து அற்புதம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட சீசர்கள், நல்லா கவனிக்கிங்களா, இப்படிப்பட்ட சீசர்கள் 1 மணி நேரம் முழிச்சிருக்கலங்கும் போது, அப்பா ஏசப்பா உள்ள எப்படி இருந்திருக்கும்? என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இப்படி நீ எப்படியா தியானிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் ஏசப்பாட்ட வந்து நான் இப்போ ஜெபிக்கணும்னு வரலப்பா,
நான் எங்கள் அப்பா சாரி நான் எப்படி சோமனி பழை ஏசப்பா நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். அதான் ஏசப்பாவுக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏசப்பா என்ன விரும்புகிறாரு தெரியுமா? உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட பேசட்ட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லையா? ஏசப்பாவுக்கு அதே கஷ்டம்தான். என் பிள்ளை என்கிட்ட பேச வரணும். நீங்கள் நினைக்கிறீங்களா ஜெபிச்சாதான் கத்த தருவேன்? ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறாரு? என் பிள்ளை என்கிட்ட பேசணும்ல. ஏன் நமக்கு தர முடியாதா ஏசப்பாவால்? ஏன் அவருக்கு நம்மளால் செய்ய முடியாதா? கண்டிப்பாக முடியும். அப்புறம் ஏன் ஜெபிக்க சொல்கிறார்? என் பிள்ளை என்கிட்ட பேசணும். என் பிள்ளைப்பா, என் பிள்ளை. நம்முடைய உலக தகப்ப நமக்காக ரத்தம் சிந்த மாட்டாங்க, வேர்வை சிந்துவாங்க, ஆனால் ரத்தம் சிந்த மாட்டாங்க. நம்ம அதாவது தரன்னு இழுத்துட்டு போய் அடிக்கிற அளவுக்கு முகத்தில் காரி ஒருத்தன் துப்புறான், எல்லாத்தையும் சகித்து கொண்டு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏசப்பா மட்டும் இருக்கிறாரு. அந்த ஏசப்பா நினைப்பாரா மாட்டாரா? ஐயா நம்ம நினைப்பாங்களா மாட்டாங்களா? என் பிள்ளை என்கிட்ட வந்து பேசணுன்ட்டு. அதாங்க ஆண்டவருடைய அன்பு. அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஏசப்பா சொல்றாங்க என்னோடு கூட விழித்திருங்கள். ஏசப்பா ஜெபிக்க போறாங்க, திரும்ப வந்து பார்த்தா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யாரை பார்த்து சொன்னார்? பேதுருவை பார்த்து. நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தையை. யாரை பார்த்து ஏசப்பா சொல்றாரு? பேதுருவை பார்த்து என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருக்க. ஏன் பேதுருவை பார்த்து சொன்னார்னா, பேதுரு ரொம்ப பேசினார். யார் ஓடி போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். நீங்களும் நம்மளும் அப்படி தானே. இப்போ ஒன்றும் இல்லை, கண்ணை மூடி பாட்டு படிங்கன்னா ஏசு. நீங்கள் எப்படி எல்லாம் படிப்பீங்களா மாட்டீங்களா? ஏசு போதுமே போதும், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரிச்சாலும். ஆனால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண மாட்டோம். இப்பவும் சொல்கிறேன், அவனுடைய கிருபையினால தெளிவாக ஒன்று சொல்ல முடியும். இப்பவும் இந்த இடத்துல இருக்கிற நிறைய பேர் ஒரு 1/2 மணி நேரம் கூட ஜெபிக்காமல் வந்து உட்காந்துருக்கீங்க. 30 நிமிஷம். வாலிபர்களாம் ஒருத்தனை சொன்னேன், அந்த வாலிப மீட்டிங்கில் சொன்னேன், ஜெபிக்கவே இல்லை. 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கி போய் கேட்கண்டே, தம்பி எத்தனை நிமிஷம்டா ஜெபம் பண்ணேன்? 2 நிமிஷம் ஜெபம் பண்ணோம்னே. இங்கேயும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கும். ஏன்னா நமக்கு கிளாஸஸ் போகிறதுக்கும் டியூஷன் போகிறதுக்கு நம்ம அம்மா அப்பாவும் அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. எங்கள் அம்மாலாம் காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்டு தண்ணியை ஊற்றி, எப்பவும் நான் 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தண்ணியை கோரி ஊற்றி எந்தி குடும்ப ஜபம் அழுது நாங்கள் தூங்கி உள்ள எங்கள் அம்மா காலையும் மாலையோ இந்த பாட்டு இப்போ வரைக்கும் தான் படிக்க. இப்போ இங்கே தான் இருக்காவ, இப்பவும் அந்த பாட்டு தான் படிப்பவ. படிச்சுட்டு 4:30 சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு 5 மணிக்கு வந்து தூங்கிட்டு 5 மணிக்கு தூங்கிட்டு 6:30 கிளம்பி ஸ்கூலுக்கு போனோம். 10th மட்டும் என்னமோ படின்னு சொல்லி நீ எழுப்பி விட்டாவ. அது வரைக்கும் சோமனுன்னு சொல்லி நீ எழுப்பி விட்ருக்காங்கம்மா, வேதவாசின்னு சொல்லி நீ எழுப்பி விட்ருக்காங்கம்மா. கர்த்தருடைய கிருபை. 2வது எங்கள் அம்மாவுடைய வளர்ப்பு நிலை தைரியமாக சொல்ல முடியும். உங்கள் பிள்ளை எப்படி வளர்க்கிங்க? காலையில் எஞ்ச உடனே கிளாஸஸ், டியூஷனு, சயின்ஸுக்கு, மேக்ஸுக்கு, இங்கிலீஷுக்கு, தமிழுக்கு, எல்லாத்துக்கும், மராட்டிக்கு டியூஷனு. அவன் எங்கே நேரம் இருக்கும்? கவனிச்சுக்கோங்க, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. 1 மணி நேரம். ஏன் பேதுரை பார்த்து சொன்னார்னா, அவ்வளோதையும் சொல்லிட்டு பேதுரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. அப்படின்னா உனக்கு சோதனை இல்லைன்னு சொல்லலை, உனக்கு சோதனையே வராதுன்னு சொல்லலை, அந்த சோதனையில் சிக்கிறாதபடிக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிரச்சனையில் நீ மாட்டிக்கிட கூடாதுன்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஆமேன், ஆமேன். ஒரு சின்ன சாட்சி சொல்லிட்டு அப்புறம் உடனே நம்ம ஜெபிக்க போகிறோம். கவனிங்க. எனக்கு நான் 2000 உங்களுக்கு நிறைய ஏற்கனவே போன மாதிரி நிறைய சாட்சி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொன்னோம்ல 2 ஆறாவதுலையும் சொன்னாலும் தமிழ்லையும் சொன்ன நினைக்கிறேன். சரி கவனிங்களா. அப்போ 2016 ஆண்டு இடத்த தந்தார். 2017 வீடு கட்ட ஆரம்பித்தோம். 2018 ஏப்ரல் மாதத்தில் வீடு சென்ட்ரிங் மட்டும் போட்டு வச்சிருக்க. அடுத்து நில விட்டு பூசி எடுத்து வரணும். கையில் சுத்தமாக காசு கிடையாது. எங்கள் அம்மா எல்லார்ட்டையும் மே மாதம் 14 பிரதிஷ்டை, மே மாதம் 14 பிரதிஷ்டைன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் இப்படி தான் ஊரில் ஒரு இடத்துல முழுர ஜபத்துக்கு போயிட்டு, நைட் ப்ரேயருக்கு போயிட்டு, நம்ம விழித்திருப்பு ஜபம், முழுர ஜபம் கிடையாது, 1 மணிக்கெலாம் முடிஞ்சிட்டு விழித்திருப்பு ஜபம் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு ரொம்ப பாரமாயிட்டு, படுக்கேன், தூக்கமே வரல. எப்படிங்க தூக்கம் வர, வீட்டு இப்படி கிடக்குது, என்னடா பண்ணுன்னு சொல்லி உடனே அந்த நைட்டில் போய் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா முழங்கால் போட்டு, ஏசப்பா இந்த வீட்டை எனக்கு என்ன செய்யுங்க, கெட்டித்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவருடைய சமூகத்தில் அன்னைக்கு இரவு நேரத்தில் ஜெபித்தேன். மறுநாளும் போய் ஜெபம் பண்ணேன். மறுவாரமே தேவையை சந்தித்தார். சரியாக ஆண்டவர் சொன்னபடி அந்த மே மாதம் 14 கர்த்தர் அந்த வீட்டை பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் உதவி செஞ்சார். ஆமேன்னு சொல்லுங்களேன். விழித்திருந்து ஜெபிக்கணும்.
விழித்திருந்து, இது சர்ச்சில் மட்டும் இல்லை, விழித்திருந்து ஜெபிங்க. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. கண்ணு அதான் விளக்கரையும் கொடுக்கணுமாங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கத்துக்கு முக்கியத்துவம் இல்லாதபடி விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய். ஆமென், ஆமென். இப்போ ஏசப்பா பேதுரை பார்த்து சொல்லிட்டு சோதி இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போமாவது முழிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா திரும்ப ஏசப்பா வந்து பார்த்தா அப்பவுமே எப்படி தான் இருக்குது. அவன் என்ன அர்த்தம் தெரியுமா? வணங்கா கழுத்துள்ளவர்கள். யாரு? எவ்வளோ சொல்லி அவங்க முழுற ஜெபத்துக்கு வரலன்னா அவங்க யார் பாஸ்டர்? வணங்கா கழுத்துள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள். நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அப்படிப்பட்ட ஆட்கள். நான் சொல்ல சொல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அடுத்து நீங்க கூட கூப்பிட்டாலும் சரி கூப்பிட்டாலும் சரி. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல அப்படி கூட ஆண்டவர் சொல்லாம என்ன தெரியுமா பண்ணிட்டு போயிட்டாரு? ஒண்ணுமே பேசலை, உள்ளம் உடஞ்சி திரும்ப போனாரு. அப்புறம் வந்து சொல்றாரு, அப்பவும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ சொல்றாரு, இனி நித்திரை பண்ணி சொல்லுங்க, இனி நித்திரை பண்ணி. அதுக்குள்ள என்ன காரணம் தெரியுமா? ஏசப்பாவை பிடிக்க ஆட்கள் வந்துட்டாங்க. என்னமே நீ நினைச்சாலும் தூங்க முடியாது, நீ நினைச்சாலும் ரெஸ்ட் எடுக்க முடியாது, நீ நினைச்சாலும் உன்னால ஒன்றும் பண்ண. அதாங்க கத்தர் கொஞ்சம் காலம் வச்சிருப்பாரு. அது சீக்கிரத்தில் இயேசு வரப்போறாரு. அதுக்கப்புறம் அந்த ரகசிய வருகைக்கு அப்புறம் அந்தி கிறிஸ்துக்கு வரப்போறான். நீங்கள் நினைச்சாலும் தூங்க முடியாது, நினைச்சாலும் கத்தரை ஆராதிக்க முடியாது, நினைச்சாலும் சுவிசேஷம் சொல்ல. அதுக்கு தான் இந்த காலத்தை வச்சிருக்கிறார். ஓடு, சொல்லு, ஆத்துமா அறுவடை பண்ணு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமுறை அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசி ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு நேரம் கிடைச்சாலும்னா ஓகே. அதுக்கு அடுத்த வார்த்தை எப்படி இருக்கு? கிடைக்கலனாலும் கிடைச்சே செய்ய மாட்டோம். என்ன ஒரு சிலர் பாருங்க, ரொம்ப டச்சான ஒரு வார்த்தை. நான் ரொம்ப வந்து பவுலை குறித்து ரொம்ப தியானிச்சுட்டே இருப்பேன். பவுல் அவர்கிட்ட நம்மளால நெருங்க கூட முடியல அப்படின்னு யோசிப்பேன். பாருங்க, அந்த பவுல் சொல்லர் தீமோத்தேயை பார்த்து, தீமோத்தேயு நீ எப்படி இருக்கணும்னா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். இல்லையா சொல்லுங்களேன். நம்ம நம்ம நேரங்காலத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி நிறைய ஊழியங்களை வைக்கணும், எப்படியாவது ஆத்துமக்களை ஊழியத்துக்கு எழுப்பிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நினைச்ச ஜாக்கிரதை திருவசனத்தை பிரசங்கம். இன்னொரு வாசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:8 வாசிங்க. நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேச்சபடி. அழகா சொல்றாரு, சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட. என்ன சொல்றாரு? எங்க பவுல் ஜாலியா வாழல. பவுல் ரொம்ப தீங்குகளை அனுபவித்தார். எதுக்கு தெரியுமா? அதுக்கு நான் அவனுடைய கிருபை கத்தர் மறுபடியும் நம்ம இங்கே வந்த கத்தருடைய வருகை தாமதமாக இருந்துச்சுன்னா அந்த செய்தியை திறந்து பார்ப்போம். தீங்கு தீங்கு அவர் தீங்கு நிறைய அனுபவிச்சாரு. ஆத்மாவை பயங்கரமாக அறுவடை பண்ணார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒட்டலை ஒடுக்குனாரு. அதில் வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியரில் அந்த வார்த்தைகள் அழகாக நிறைய வார்த்தைகள் இருக்கும் பார்த்துக்கோங்க. அநேக முறை கண் விழிப்பில் இருந்தேன், உபவாசத்தில் இருந்தேன், பசியில் இருந்தேன், தாகத்தில் இருந்தேன். ஒரு வார்த்தையில் சொல்லுவார், நான் நிர்வாணமாக இருந்தேன். அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, என்னை கல்லெறிஞ்சாங்க, என்னை சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க, என்னோட சகோதரர் மூலமாக எனக்கு பிரச்சனை வந்துச்சு, எல்லா தீங்குகளையும் அனுபவித்தேன். எதுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக. நம்ம இந்த காலத்தை நீங்கள் இந்த சுவிசேஷம் சொல்லுவதற்கு பயன்படுத்தலை, நம்ம பரலோகத்துக்கு போக முடியாதுமா, நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் கொஞ்சம் ஆரம்பிங்க முழுற ஜெபம். பாஸ்டர் அவனுடைய கிருபையினால் கத்தர் பாஸ்டர் பேசினா பாஸ்டரோடு கூட இணைங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷம் சொல்ல போங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. தைரியமாக சொல்லுங்க. அடித்து கொண்டா எங்கே போகிறோம்? பரலோகத்தானே போக போகிறோம். அவன் சரீரத்தை தான் கொல்ல முடியும், ஆத்மாவை என்ன பண்ணிட முடியும்? ஆமீன் வராத, ஆமீன் வராத. எல்லா இடத்துல இப்போ பத்லாபுரம் பாண்டுப்பில் அங்கே சுவிசேஷம் சொல்ல போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ தாராவியில் அடுத்த மாதம் போகணும்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். பத்லாபுரலையும் போகணும், ஒரு காவேரியாவுக்கு நம்ம அந்த தீபாவளி லீவில் என்ன செய்யணும், போகணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், முடிஞ்சா வந்து சரீரத்தை கொல்லுவான், ஆத்மாவை என்ன பண்ண முடியும்? ஆத்மா எங்கே போயிடும்? எங்கே போயிடும்? பரலோகம் வேணுமா உலகம் வேணுமா? பரலோகம் வேணுமா உலகம் வேணுமா? அப்போ தைரியமாக போய் சொல்லுங்கள். ஆமீன் வராது தம்பி, நாங்கள் வேற எதிர்பார்த்து வந்தோம், ஒரு ஆசீர்வாதமா, இதுதாங்க நமக்கு முக்கியம். ஆமீன் சொல்லுங்க.
பக்கத்தில் போய் கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நாட்கள் பொல்லாதவைகளானதா காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க. என்ன சத்தம் கீழே போதே? ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது உபவாசம் இருங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது முழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சுவிசேஷம் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எளிம நிற்போம். வேகமாக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்த முறை கர்த்தருக்கு சித்தமாக அந்த தீங்கு அனுபவி. எனக்கு ஒரு பாரமாக இருக்குது. அந்த செய்தியை உங்கள்கிட்ட சொன்னால் என்னோட கிருபையினாலும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீங்கன்னு எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. எலும்புங்க பார்க்கலாம் வேகமாக. தேங்க்யூ லார்ட். இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஊழியர் மீட்டிங்க என்ன பாஸ்டர் ட்ரைனிங். ஓகே சூப்பர். அந்த ட்ரைனிங்லாம் இப்போ எங்கேயும் கிடையாது. இந்த ட்ரைனிங் இந்த வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சேனையாக சுவிசேஷம் சொல்ல போகணும். 4 பேர் தானே சொல்லுதீங்க, சொல்லுங்க எல்லாரும். 45 பேர் சொன்னாலும் என்ன ஆச்சு? அல்லேலூயா. பேர் கொடுத்துருக்கியா? நீ கொடுக்கலையா? பெரியங்களா? சரி ஓகே. நல்ல வராமே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? ஆமென். சரி, அந்த எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, இந்தியா இயேசுவை அறிகிற காலம் இதுதாங்க. இந்த மும்பை பட்டணம் இயேசுவை அறிகிற காலம் இதுதாங்க. உண்மையிலே சொல்கிறேன். இந்த இடத்துல நான் ஓப்பனாக நிறைய ஒன்னே ஒன்று சொல்கிறேன். எனக்கு புரியாது. எனக்கு இந்த மும்பையில் ஆண்டு கொண்டு வந்த அப்புறம் ஆரம்ப காலத்தில் எப்படி ஊழியம் செய்யணுன்னே தெரியலை. ஒரு சபைக்கு என்ன கூப்பிடுவாங்க, திரும்ப அங்கே கூப்பிடவே மாட்டாங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது. உண்மையில 2வது என்ன இந்த சபைக்கு கூப்பிட்டுருக்கிறீங்க அம்மா. நான் ஆண்டுகிட்ட தான் கேட்டேன், ஆண்டவரே உங்களுடைய வருகை சீக்கிரம் வந்துட்டு திரும்ப போவன மாட்டேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நாளைக்கு ஒரு எழுப்புதல் வரணும் ஆண்டவரே. எல்லாருடைய உள்ளத்திலையும் ஒரு பாரத்தை போட்டுருங்க ஏசப்பா. இந்த காலத்தை நான் பயன்படுத்தணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணுங்கிற ஒரு பாரத்தை வச்சிருங்க ஆண்டவரே. சுவிசேஷம் சொல்லணுங்கிற பாரத்தை வச்சிருங்க. விழித்திருந்து ஜெபிக்கணுங்கிற ஒரு பாரத்தை வச்சிருங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள ஆண்டவரே இந்த காலத்தை நான் சரியா பயன்படுத்தணும் ஐயா. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் இனிமேல் அதிகாலையில எழும்பி இன்னும் முன்னமே எழும்பி நான் எழும்பி ஜெபிப்பேன் ஆண்டவரே. என் பிள்ளையெல்லாம் கிளப்பி விட்டுட்டு நான் ஜெபிக்கணும்ல, ஜெபிச்சுட்டு நான் என் பிள்ளைக்குள்ள போவேன், ஜெபிச்சுட்டு தான் நான் உலகத்துக்குள்ள நான் போவேன் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை நான் தியானிக்கணும் ஆண்டவரே. வேதத்தை நான் நல்லா வாசிக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்க பாதத்தில் இருக்கணும் ஐயா, உங்க பாதத்தில் இருக்கணும் ஐயா. இதுதான் இந்த காலம் தான். இதுதான் இயேசு அறிகிற காலம். இந்த காலத்தை விட்டுறாத தேவ ஜனமே. யோசிச்சு பாருங்க. ஏசப்பா கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு சொன்னாரோ எல்லாமே நடந்துட்டுங்க. என்ன சொல்ல போனா எல்லாமே நடந்துட்டு கிட்டத்தட்ட 75% நடந்துட்டுங்க. ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா கொரோனா வரும்போது ரொம்ப பயம். ஏசப்பா வரப்போறாரு ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவர் நினையாத நாட்கள்ல தான் வருவாரு. நீ நம்மள நினைச்சிருவோம் இல்ல என்ன வேற வியாதி வரும் போல, வேற ஒரு கொள்ளை நோய் வரும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஏசப்பா வந்துருவாருங்க. பஞ்சம் வரும் என்ன வரும் நினைச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா பஞ்சம்லாம் வந்துட்டு போயிட்டுங்க. எங்க கொள்ளை நோய் வந்துட்டு போயிட்டு உலகம் ஃபுல்லா அந்த கொள்ளை நோய் பரவிட்டு ஒண்ணுதான் கத்தரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. என் பிள்ளை கதறி அழுது அந்த எழுப்புதலை தந்துருவேன். என் பிள்ளை என் சமூகத்துல காத்திருந்தா, அப்போஸ்தலர்களை போல காத்திருந்தா அந்த எழுப்புதலை தந்துருவேன். நான் எழுப்புதலை தந்துருவேன். ஏன்னா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா விரும்புகிறார். மும்பை பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தருக்கு வேணுங்க. வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னை பயன்படுத்தும் சொல்லுங்க. என் திருச்சபை ஜனமே சொல்லுங்க. என்னை பயன்படுத்துங்கப்பா. இந்த திருச்சபையில இருந்து ஒரு நாள் யூத் ரிட்ரீட் அல்ல, 3 நாள் கேம்ப், ஒரு 20 பேரை கூட்டு போன ஏசப்பா. அவங்க அந்த இடத்துல அவங்க அனலா எழும்பி வெளியே வரணும் ஐயா. அப்படி ஒரு ரிட்ரீட்லாம் அங்க நிறைய நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த மும்பை பட்டணத்தை
கேம்ப் நிறைய நடக்கட்டும் ஐயா. ஏதோ பெருமைக்காக அல்ல ஆண்டவரே, ஆத்தும ஆதாயத்தோட, ஆத்தும பாரத்தோட அவன் எழும்பணும், கர்த்தருக்காக பிரகாசிக்கணும் பாரத்தோடு ரிட்ரீட் நடக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு யூத்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்கப்பா. யூத்லாம் சம்பாதிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா, உங்க ராஜ்யத்தை கட்டணுமே, தேவ ராஜ்யம் கட்டப்படணுமே. ஓ ரபா லபா தர ஹபா லபா, ஒரு ரிபா லபா, ஒரு வல்லமை இறங்கட்டும் ஐயா, ஒரு அக்கினி இறங்கட்டும் ஐயா. பயன்படுத்த எல்லாரும் வாய்களை திறந்து என்னை பயன்படுத்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஒரு தேவ வல்லமை நம்மளை நிரப்பட்டும், ஒரு விசேஷித்த வல்லமை, ஒரு எழுப்புதலின் அபிஷேகம், ஒரு எழுப்புதலின் மகிமை. ஓரி மம்மா கபலபோ, ஓரி பலபா ஷபரபலபா, ஓரி மனதலபா துர கபலபா, ஓரி பபா தரமஷே, ஓரி பலபா துர ஹபலபா, ஓரி பலஷே, ஓரி மனகனதலபா துர கபலபா. இயேசுவுக்காக எழும்புகிற ஒரு சேனை, இயேசுவுக்காக எழும்புகிற சேனை அப்பா இந்த திருச்சபையிலிருந்து எழும்பட்டும், இந்த திருச்சபையிலிருந்து எழும்பட்டும் ரைட் நவ. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இவர்களுக்குள்ள வைப்பீராக, சுவிசேஷ பாரத்தை இவர்களுக்குள்ள வைப்பீராக. ரபா பபா தரமலபா, ஓ ரபலபா ஷபரபலபா, ஓரி பலபா. ஒரு சிலருடைய இருதயத்தை கர்த்தர் உடைக்கிறார், கர்த்தர் இருதயத்தை உடைக்கிறார். ஆமா, ஆனா கர்த்தருக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீங்க தெரியுமா? நிறைய பேர் மீட்டிங் ஒப்பு கொடுக்குறீங்க, நிறைய பேர் வாலிப வயசுல ஒப்பு கொடுத்தீங்க. ஆனா இப்ப நீ கீழே போயிட்ட, கர்த்தருடைய கரம் உன்னை நோக்கி கடந்து வருகிறது. உன்னை கையை பிடிச்சு மறுபடியும் தூக்குகிறார் என் ஆண்டவர். உன் கையை பிடிச்சு கர்த்தர் மறுபடியும் உன்னை தூக்குகிறார். ஓ ஷபரபலபா, ஒரு ரிமன பலப துரமன பலப, உன்னை தூக்குகிறா. உன் கையை பிடிக்கிறாரு. உங்க கையை கொடுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் உங்க கையை பிடிச்சு தூக்குறாருமா, உங்க கையை பிடிச்சு தூக்குறாரு. என் இருதயத்துக்குள்ள ஒரு பாரம். எல்லாரும் பக்கத்து கண்ணை முழிக்காம, முடிஞ்ச அளவு கண்ணை முழிக்காம பக்கத்துல உங்க கையை பிடிங்கல. கர்த்தர் சொல்ற சபைக்குள்ள இன்னும் ஒரு மனம் வேணும், ஒரு மனம் வேணும். எல்லா இருதயத்துக்குள்ள ஒரு பாரம் வரணும். ரிவைவல், எழுப்புதல், எழுப்பு. ஆமா, இந்த காந்த வழியில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ளணும். எல்லாரும் கையை பிடிங்க பார்க்கலாம். ஓ ரகட தலபா, ஓ ரபல மனதலபா. இயேசுவே அப்பா, பரிசுத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. பரிசுத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி பயன்படுத்துங்க. பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி பயன்படுத்துங்க. இந்த காலம் கொஞ்ச காலம் தான். இதுவே பொல்லாத காலமா இருக்கிறது. இந்த காலமே பொல்லாத காலமா இருக்கிறது. நாங்க என்ன ஓடணுமே, நாங்க என்ன ஓடணுமே ஐயா. ஒரு பாகாலுக்கு முன்ன நிற்கிறவனை இவ்வளவு தைரியமா எழும்பி வருவானே என்று சொன்னால், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாங்கள் எவ்வளவு தைரியமாக. சத்துரு சொல்லுகிறான், வெளிப்படுத்தல் 12:12, கொஞ்ச காலமே இருக்கிறது என்று சொல்லி அவன் அதிவேகமா எழும்பி வருகிறான். அதைத்தான் கர்த்தர் நம்மளையும் பார்த்து சொன்ன, கொஞ்ச காலம் தான் இருக்குது, எழும்பு, எழும்புமா, எலும்பு சகோதரா, எலும்பு சகோதரி. ஓ ரிபாலா பாஷே, ரிக்கடந்தள துரிமன ஹனதளபா. ஓ, ஒரு சிலருடைய இருதயத்துல கர்த்தர் ஒரு பாரத்தை கொடுக்கிறத நான் உணர்கிறேன், ஒரு பாரத்தை கொடுக்கிறத உணர்கிறேன். ஆமாப்பா, நிறைய ஜனங்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. அவங்களாம் வெளியே வரணும்னா ரட்சிக்கப்பட்ட நான் எழும்பணும், ரட்சிக்கப்பட்ட நான் எழும்பணும், ரட்சிக்கப்பட்ட நான் எழும்பணும். இயேசுயா, இயேசுயா. கண்களை மூடி, யாரும் கண்ணை திறக்காதீங்க, யாரும் கண்ணை திறக்காதீங்க. இத்தனை தூரம் நான் நடந்து போனால், செருப்பு இல்லாம என் வாயை கிழிச்சு நடந்து போனால், என் வீட்டுல ஒரு அற்புதம் நடந்துராதா? இந்த விக்கிரகத்தை கொண்டு என் வீட்டுக்குள்ள வச்சு 10 நாள் பூஜை பண்ண எனக்கு ஒரு அற்புதம் நடந்துராதான்னு சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிற ஆத்துமாக்கள் மத்தியில ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சொல்லுவியா? நீ போய் தைரியமா சொல்லுவியா? இந்த காலத்தை பயன்படுத்துமா அன்பு வாலிபன், இந்த காலத்தை பயன்படுத்து, இந்த காலத்தை பயன்படுத்து, இந்த காலத்தை பயன்படுத்து. பூமியே நமக்கு தான் தந்தாருமா, நம்ம விடக்கூடாது. இந்த பூமியை நம்ம மறுபடியும் தேவ ராஜ்யம் கட்டப்பட்ட பூமியா மாற்றணும். அப்பா, இந்த சபையை நேசிக்கிறீரையா, இந்த சபையில பெரிய திட்டம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, சபைக்கு விரோதமாக செயல்படுகிற வானமண்டல பொல்லாத ஆவிகள், பிரிவினையின் ஆவிகள், அந்தகாரத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே சுட்டெரித்து ஜெபிக்கிறேன் அப்பா.
நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். வெண் வஸ்திரம் தரித்த கூட்டங்கள் வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறதை பார்க்கிறேன். ஒன்றல்ல ரெண்டல்ல, கூட்டம் கூட்டமாய் சபைக்குள்ள ஓடி வருகிறதை நான் உணர்கிறேன். நான் பார்க்கிறேன், கண்களால் அதை நான் பார்க்கிறேன். ஓடி வராங்க. அது நிற்கிற மாதிரியே தெரிய மாட்டேங்குதுமா, நிற்கிற மாதிரியே தெரியல. ஒரு சிலர் நம்புவீங்க, ஆமா எங்க ஜபத்தை கர்த்தர் கேட்பாரு, நான் சொல்ற சுவிசேஷத்தை கர்த்தர் கேட்பாரு, இந்த யூத் கேம்ப்ல கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வாரு, சில்ட்ரன்ஸ் கேம்ப்ல கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு. வாராங்க. அது எப்படி வராங்க? வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் ஓடி கூட்டமா. நான் அதுல ஒரு காட்சியை பார்க்கிறேன். வருகிறவர்கள் எல்லாருமே ரெண்டு பேரை கையை பிடிச்சிட்டு வராங்க. ஒரு மனதோட வராங்க, ஒற்றுமையோடு வராங்க, குடும்பமா வராங்க. சபையே நீ ஆயத்தமாயிரு, சபையே நீ ஆயத்தமாயிரு. இது வல்ல கொஞ்சம் பெருசா எதிர்பாரு. ஆத்துமா அறுவடை இன்னும் பெருசா. இதே இடத்துல ஒன்றல்ல ரெண்டல்ல, நல்ல உயரமா சபையை கட்ட ஆயத்தப்படு என்ன பல இடத்துல கமான். முன் குறித்தவர்களை என் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருபோதும் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் விட்டுறாத, சபையை நீ விடாத. மக்காபார இசேலேமா நதுரா கபலபரபலபா ரிபலபரபலபா நகனதலபா ரபலபா ஷபரபா. நல்ல கையை தட்டுங்க. ஒரு தெய்வ மகிமை இறங்கி வரட்டும், ஒரு தெய்வ அபிஷேகம் இறங்கி வரட்டும், ஒரு தெய்வ வல்லமை இறங்கி வரட்டும். வாலிபர்களை கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே, வாலிப பசங்களை கர்த்தர் தொடுங்க, வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்க. சேனை எழும்பட்டும், தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும். சபைக்குள்ள தீர்க்கதரிசி இருக்கணும், சபைக்குள்ள சுவிசேஷகன் இருக்கணும், சபைக்குள்ள அப்போஸ்தலன் இருக்கணும். எழுப்புங்க இந்த திருச்சபையில. போய் எல்லா ஜனங்களையும் இழுத்துட்டு வரட்டும் ஐயா, இழுத்துட்டு வரட்டும். நான் பார்க்கிற ஓடி வராங்க. என்ன நிக்கிற மாதிரி தெரியல. ஒரு அக்கினி அபிஷேகம் தொடுகிறது. ஆமென். ஆத்தும பாரம், தெய்வ அன்பு ஆத்தும பாரம். இந்த ரெண்டையும் இந்த திருச்சபையில வைங்க ஆவியானவரே. Rabalaba shabaraba dura kabalaba rimana gadada raba shabaraba dira menemena rekeke shekelema orabala mana dalaba oriba habalaba heme labo dura mana kana dalaba riba shabarbe mini kana dalabo ribe neshe orika dirimana kabo riba kabalaba dikada dula hamana daraba baba orabalaba shabaraba dura kabalaba அக்கினி பந்துகள் உங்கள் மேல் வந்து விழுகிறது. ரிபா நதாலஷே ரிபா நாமா நாகா நதாலபா தூர கபா ரிபால விட்டுக்கொடு. ஒரு அக்கினி இறங்குது பாருங்க. ஒரு பந்து, அக்கினி பந்துகள், நான் பார்க்கிற அக்கினி பந்துகள் உங்கள் மேல் வந்து விழுகிறது. பெச்சுக்கள். ஓ ஷெபெரே பலபதுரபா. எழுப்புதலின் அபிஷேகம் மேல் வீட்டு அறையில இறங்கின ஒரு வல்லமை. பெற்றுக்கொள்ளவர்களாய் மாத்திரமல்ல, நிரப்பப்படட்டும். அரைகுறை பாத்திரமே அல்ல, நிரப்பப்பட்ட பாத்திரமா. ரைட் நவ. எஸ் பச்சி பிடிக்கட்டும் ஆவியானவரே. பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன்னு சொன்னீங்க, இப்ப போடுங்க. நாங்கள் விரும்புகிறோம், போடுங்க ஆவியானவரே. உங்கள் விருப்பத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுங்க ஆவியானவரே. எஸ் ஜீசஸ் in the mighty name. நன்றி அப்பா. கேட்ட உடனே அந்த அபிஷேகத்தை தரீங்களே சப்பா. எங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க. நீங்க எனக்கு வேணும்னா போதும், என்கிட்ட வந்துடுறீங்க ஏசப்பா. கொஞ்சம் அந்த அன்பெல்லாம் தியானிங்க. ஏசப்பா எல்லா இடத்துக்கும் நடந்தே போய் ஊழியம் செஞ்சாருமா. மைக்கு கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது, கத்தி ஊழியம் செஞ்சாருமா. ஜனமே எல்லாம் எதுக்கு? என் பிள்ளையும் ஒரு நாள் என்ன மாதிரி ஊழியம் செய்வா. ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் படித்து நாம் முடிக்க போகிறோம். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும். கைகளை உயர்த்தி
என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன் தர. பாருங்க, என்னை பத்தி பேச ஆட்கள் வேணும்னு கர்த்தர் ஏங்குறாரு. என்ன மாதிரி நடந்து போய் ஊழியம் செய்ய ஆட்கள் வேணும்னு ஏங்குறாரு. அடுத்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு பாருங்க, அம்மா, ஐயா, சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தையே படைச்ச ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து கேட்கிறாரு, என் அன்புக்கு ஒரு ஆட்கள் இருக்கா? பிரின்ஸ், என்னை பார்த்து கேட்கிற மாதிரியே நான் படிப்பேன், என் நீ அன்பு கூறியா? அன்பு ஏசி திருச்சவே, நீ ஏசப்பா கிட்ட அன்பு கூறுறீங்களா? சுயநலமான அன்பு அல்ல அப்பா. எனக்காய் பேசிட நாவு வேண்டும். என்னை அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்கா பேசி, கண்களை மூடி கைகளை உயர்த்தி, என்னை அலைந்து கால்கள் வேண்டும். என்னில் அன்பு ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேர நான். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உங்களுக்கு ஊழியம் செய்யணும்னா உங்க அன்பு எங்களுக்குள்ள இருக்கணும். ஆத்ம பாரத்து இருந்தால் தான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும் ஆண்டவரே. அதை இந்த திருச்சபையில் எல்லாருக்கும் வச்சிருக்கிறீங்க ஏசப்பா. அந்த விசுவாசத்தோடு கடந்து போகிற ஆண்டவரே. அடுத்து ஆண்டவருடைய வருகை தாமதமாக இருந்தால், என் மரணம் தாமதமாக இருந்தால், இங்கே வரும் பொழுது ஆண்டவரே கொள்ளை பொருளாக இங்கே ஆத்துமாக்கள் இருக்கணும் ஐயா. நான் கண்ட தரிசனங்கள் நடக்கணும் ஆண்டவரே, அது சீக்கிரத்தில் நடக்கணும் ஐயா. தாமதம் வேண்டாம் ஏசப்பா. எனது பொல்லாத காலமாயிட்டு தாமதம் வேண்டாம், சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுப்பீராக. வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர் நிறைவேற்றி கொடுக்க முடியாது செபிக்கிறேன். அடிமை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தரை மட்டும் தாழ்த்துகிறேன் ஐயா. நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாய்ப்பு தந்த பாஸ்டருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கண்ணே. கண்டிப்பா இந்த பட்டணத்தில் எழுப்புதல் வரும். நம்மளாம் இணைஞ்சு தான் செய்யணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இணைவோம். நீங்களாம் நல்ல பாஸ்டர் கூட ஒத்து போங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இணைஞ்சு செய்வோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை. ஆமென். நம்ம எந்த காலத்தில் இருக்கோம்னா கடைசி காலத்தில் இருக்கோம். இந்த காலத்தில் இருக்கிறோம். எவ்வளவு தூரம் ஜனங்களை ஆயத்தப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறவர்களை இழுத்து எடுத்து தேவராஜ்யத்துக்கு நேராய், தேவனுடைய பரலோக தேவன் வாசலுக்கு நேராய் கொண்டு போகக்கூடிய காலம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடும். ஒரு விசை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வலது கரத்தை வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் விழித்திருக்கிறவர்களாக என்னை மாற்றும் ஆண்டவரே. விழித்திருந்து ஜெபிக்கணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே விழித்திருந்து நான் ஜெபிக்கிறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏமன் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை மட்டும் பெற்றுக்கொள்கிறது இல்லை, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறது தான். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பாவோட பேசுறது தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி விழித்திருக்கணும். இரவு நேரத்தில் நான் விழித்திருக்கணும். பகல் நேரத்தில் விழித்திருந்து நான் ஜெபிக்கணும். அந்த ஜெப ஆவி எனக்கு தாருங்க. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? சத்தம் உயர்த்தி.
போதாதே, கைகளை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். விழித்திருக்கும் அனுபவத்தை எனக்கு தாருங்க. இன்னைக்கு நான் கேட்ட வார்த்தையின்படியே என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாருங்க. இதுவரைக்கும் ஜெபிக்காத நீ ஜெபிப்பதற்கு தீர்மானம் பண்ணு. கர்த்தரோடு பேசாத நீ கர்த்தரோடு பேசுவதற்கு தீர்மானம் பண்ணிக்க. ஏமன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சுவிசேஷ பாரம் எனக்கு தாருங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த ஸ்தோத்திரம் இருதயத்தை எனக்கு தாருங்க. என் இருதயம் மற்றவர்களை இயேசுவண்டை கொண்டு வர வேண்டும் என்கிற இருதயமாய் மாறட்டும். சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏமன் ஆண்டவரை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கத்த தந்திருக்கிறீர். கடைசி காலம், இந்த காலத்தில் நாங்கள் அமைதியாய் இருப்போமானால் ரட்சிப்பு வேறு ஒருவர் மூலமாய் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனா சொல்லாம இருக்கிற ஏமன் ஸ்தோத்திரம் எங்களுக்கு அழிவு உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்குப்பா. இந்த நாட்களில் நாங்கள் எந்த விதத்தில் எல்லாம் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களோடு பேசினீரோ அதற்கு எங்களை மறுபடியும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைங்க எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே செயல்படுவதற்கு அந்த இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தின் மகிமைக்குள் மறைத்துக் கொள்ளும். எங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண தேவ மனிதனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும். அவரை அழைத்த நோக்கம் இந்த மும்பை பட்டணத்தின் எழுப்புதலுக்காக, அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். அநேக சபைகளை எழுப்புதலுக்கு நேராய் நடத்த, ஜனங்களை எழுப்புதலுக்கு நேராய் நடத்த கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் அத்தனை பேரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், சமாதானத்தோடு அனுப்பும்படி ஜெபிக்கிறேன். திருக்கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்களோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலும் உண்டாவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய்